அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் நம்ம எல்லாருமே ஒரே நோக்கம், திசை காலங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன, தொழிலில் மேன்மை அடைவதற்கு வழி என்ன, இப்படிங்கிற ஒரு ஜென்ரல் கான்செப்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ அந்த ஜென்ரல் கான்செப்டுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்குது என்பதை நான் சொன்னேன். நம்ம ஒரே நிலையிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அதாவது என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் என்ன சொன்னான்னா 30 திதி. இந்த 30 திதி அப்படின்னு சொல்லி வரும்போது, ஏன் 30 திதி அப்படின்னு சொல்லி வரும்போது, வளர்விரையில் 15, தேய்விரையில் 15, 30 ஆச்சா? ஒவ்வொரு திதிக்கு 4 வருஷம் வைங்க, 120 வருடம். மொத்த திசை என்ன? விம்சோத்கரி திசை 120 வருடம். அப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய திதி எந்த திதியோ, நீங்கள் முதல்ல பிறந்த திதியை மட்டும் கணக்கெடுங்க. எந்த திதியாக இருந்தாலும் அதான் உங்களுக்கு ஒன்று. அந்த திதி 4 வருடம் வேலை செய்யும். அதுக்கடுத்து என்ன, 4லேருந்து 8 வருடம் அடுத்த திதி. இதில் இதுதான் ஜோதிடத்தோடைய, நீங்கள் அதாவது ஜோதிடத்தை கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். இப்போ ஒரு தசமி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, சிம்மமும் விருச்சிகமும் திதி சூன்யம். வளர்பிறையில் பிறந்திருந்தால், வளர்பிறையில் போய் பிறந்திருந்தால் முதல் திதி மட்டும், முதல் சிம்மம் மட்டும் பாதிக்கும். தேய்விரையில் போய் பிறந்திருந்தால் விருச்சிகம் பாதிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு அந்த ரெண்டு இடமே இருட்டடைஞ்ச இடம்தான். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது கடைசி வரைக்கும் அப்படியே செயல்படுமா, கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறான்னா அப்படியே செயல்படுமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறோம் இல்லையா? அந்த இருட்டடைஞ்ச இடம் என்ன சொன்னால், அப்போ வெளிச்சத்துக்கே வராதா? வெளிச்சத்துக்கே வராதா? 4 ஆண்டுகள் மட்டுமே. நீங்கள் பிறந்ததுலேருந்து 4 வருஷம் அந்த திதிக்கு நல்ல பவர் உண்டு. இருட்டுனா இருட்டு தான். 4லேருந்து 8 வருஷம், 8 அப்படின்னு சொல்லி வரும்போது, இப்போ தசமி திதியில் பேர் ஏகாதசி எடுத்து, ஏகாதசி எடுத்து. அப்போ ஒவ்வொரு 4 வருடத்திற்கு ஒரு முறை, ஏன்னா உங்களுக்கு அந்த வருஷம் வரணும் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லி வரும்போது 40 நாளைக்கு ஒருக்க மாறி, 40 நாளைக்கு ஒருக்க மாறும். இது உண்மை. மற்ற நம்ம ஒரு லக்கண புள்ளியில் ஒரு வருஷம் அந்த சொச்செல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் ஒரு வருஷம். நீங்கள் எந்த லக்கண புள்ளியில் போய் முதல்ல உங்களுடைய பெர்த்து ஸ்டார்ட் ஆகுதோ, அதிலிருந்து 40 நாளைக்கு ஒருக்க அந்த லக்கண புள்ளி மாறிட்டே இருக்கு. அப்போ 12 கட்டங்கள். அப்போ ஒரு வருஷத்தில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்டத்திற்கு 9 பாதம். 9 நாங்கள் 36, 360 நாள் வந்துருச்சா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் பிறந்ததுலேருந்து அப்படியே கணக்கு போட்டே வாருங்க. இப்போ உங்கள் லக்கணம் என்ன சொன்னால், லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்கண புள்ளி எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு ஒரு கணக்கே இருக்குது. அதை நம்ம யாருமே கண்டுக்கிட்டு, ஒரு 40 நாள் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா 40 நாள் ஒரு பாதத்தில் இருந்திருக்கும். அடுத்த பாதத்திற்கு வரும்போது அது அம்சத்தில் போய் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு புள்ளி எடுத்துக்கணும். இப்போ என்ன சொன்னான்னா, ஒருத்தருக்கு என்ன சொன்னால், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவருடைய வயது பிறக்கிறது. இப்போ எத்தனை வயசாக இருந்தாலும் சரிதான்.
இல்லை அவர் பிறக்கும் போதே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 1ஆம் பாதத்தில் அவர் பிறந்துட்டார், சிம்மத்தில் போய் பிறந்துட்டார். அந்த லக்ன புள்ளி 40 நாள் என்ன பண்ணும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து 2ஆம் பாதத்திற்கு வந்துடும். இப்படியே வந்து என்ன சொன்னான்னா 9 பாதங்களை கடந்து அப்போ வந்து என்ன சொன்னான்னா கன்னியில் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வந்து அது வரும்போது உங்களுக்கு 2 வயசு பிறந்துடும். இதே மாதிரி கணக்கெடுங்க. இந்த கணக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு முக்கியமான கணக்கு தான். இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டு விட்டதில்லை. இதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் தெம்பில்லை. அது ரொம்ப விளக்கம் சொல்லணும். ஏன்னா வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்ட்டு. ஏன்னா சொல்கிறவன் என்ன சொன்னான்னா, அதாவது வந்து ஒரு கிடைப்பதற்குண்டான ஒரு ஆகுதி வந்து நமக்கு இருக்கணும். நான் ஒரு சின்ன உண்மையை சொல்கிறேன். ஒரு டாபிக், இந்த டாபிக் எப்படி 20 நிமிஷம் ஆகும். ஒரு சின்ன உண்மையை சொல்கிறேன். என்னுடைய வயதிற்கு வந்து பழனிமலை முருகனை போய் நான் பார்க்கவே இல்லை. உண்மையாகவே பார்க்கல. இப்போ பேசுகிறேன். என்னுடைய ஆத்மகாரகன் செவ்வாய். இன்னைக்கு வரைக்கும் நான் லோக்கலில் இருக்கிற முருகன் கோயிலையும் பார்க்கல. எந்த அறுவடை வீடுகளுக்கு நான் எதுக்குமே போக மாட்டேன். என்னமா எனக்கு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பழனி மலைக்கு மேலே போய் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு ஃபேமிலியோடு நானே என்ன சொன்னேன்னா, சின்ன குழந்தைகள் வந்து ஓரளவு மிடில் ஸ்டேஜில் 15-16 வயது இருக்கும்போது வந்து என்ன சொன்னேன்னா, போகும்போது அவர்களுக்கும் பொறுமை இல்லை, எனக்கும் பொறுமை இல்லை, நான் வந்துட்டேன். இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கையில் நான் அந்த இடத்துக்கு போய் நின்றுருக்கேன், பட்டு பார்க்க முடியல. இப்போ வந்து இந்த வயதில் சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை தான் ஃபேமிலியோடு போய் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து மலை மேலே ஏறி தரிசனம் பண்ணிவிட்டு முருகனை பார்த்துட்டு வந்தேன். எப்போ கொடுப்பினை இருக்கிறதோ அப்போ தான் அது முடியும். அன்றைக்கி அந்த நமக்கு பொறுப்பு வரும். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு வந்து உடனே கடவுளுடைய அனுகிரகமே வந்து என்ன சொன்னால் நமக்கு என்னைக்கு கிடைக்கணும்னு அவர் கொடுக்கணும்னு விதி இருக்கிறோ அந்த விதிப்படி தான் நடக்கும். சில பேரெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சொல்ல முடியாத சில எண்ணங்களை வைத்து வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி குணாதிசயம் உங்கள்கிட்ட இருந்தால் விட்டுருங்க. ஏன்னு தெரியுமா, ஒரு சின்ன விஷயம். இந்த உலகத்தில் வந்து 4 பேர் இருக்காங்க. அவங்களால வந்து 3 விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்ககிட்ட நீங்கள் பணிஞ்சு தான் ஆகணும். அது யார் தெரியுமா, மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் நினைத்தால், உங்கள் அம்மா நினச்சா வந்து உங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் விசுவாசமாகவும் உங்கள் அம்மாவுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாகவும் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் அம்மா உங்களை வாயாலே சொல்லி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. நல்லா இருப்பையான்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் அப்பா, அதே மாதிரி தான் உங்கள் குரு, அதே மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய குலதெய்வம். இதுதான் தெய்வங்கிறது, குலதெய்வம் தான். இந்த 4 பேருக்குமே 3 விதமான குணம் உண்டு. அமிர்த யோகமும் இவங்ககிட்ட இருக்குது, சித்த யோகமும் இன்று இவங்ககிட்ட இருக்குது, மரண யோகமும் இவங்ககிட்ட இருக்குது. இவங்கள் நினைத்தால் அமிர்தமாகவே கொடுத்துருவாங்க. இவங்க நினைத்தால் வந்து சித்த யோகமாகவே மாறி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உச்சாணிக்கு கொண்டு வந்துடுவாங்க. இவர்கள் நினைத்தால் விலக மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா, உங்கள் அம்மா சொல்லியாச்சுன்னா வந்து என்ன சொன்ன, மனமறிந்து உன்னுடைய தாயோ உன்னுடைய தகப்பனோ உன்னுடைய குருவோ உன்னை நல்லாக இருக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டால் நீ நல்லாவே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் குலதெய்வத்தில் போனீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, போய் சாமி கும்பிடுங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, பேசாமல் அமைதியாக வந்துடுங்க. அங்கே இருக்கிற பூசாரியிலேருந்து எவன்ட்டையாச்சும் சிலுவை இழுக்காதீங்க. இந்த 4 இடம் முக்கியமானது. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குருவை, ஒரு ஜோதிடம் பார்க்குற குருவை நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு காரியம் கேட்டு நடக்கவில்லை என்று சொன்னால், நீ குருவை வைதாய் என்று சொன்னால், அசிங்கமாக திட்டினாய் என்று சொன்னால், உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, உன் பிள்ளை விளங்காமல் போயிடும். எல்லாரும் குறித்து வச்சுக்கோ. நீ குருவை திட்டினால் உன் பிள்ளை தான் விளங்காமல் போகுது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் எல்லாரும் சொல்லாமலே போயிடுறாங்க. சொன்னவன் பூரா வந்து என்ன சொல்கிறேன் குற்றவாளின்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
உண்மையாகவே எந்த ஒரு குருவை நீ திட்டினாலும் உன்னுடைய குழந்தை தான் பாதிக்கப்படும். உன் கண்ணு முன்னாலே உன்னுடைய வயது நீ நன்றாக இருக்கும் போதே உன் பிள்ளை உன் சொன்னுடைய போடா அப்படின்னு சொல்லும். அந்த தேவையை நீ இப்போ உருவாக்காதே. தாயா மதி, தகப்பனா மதி, குருவாயா மதி, தெய்வமா மதி. இந்த 4 பேரை நீ எதிர்த்துட்டே எதில் ஒருத்தர் எதிர்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஏன்னா நான் கண்ட அனுபவம். எத்தனை பேர் எல்லாம் பார்த்துருப்பாங்க. கடைசியில் என்ன சொன்னான்னா, ஒன்று தாயிட்ட சாபம் வாங்குவான், இல்லைன்னா தகப்பன்ட்ட சாபம் வாங்குவான், இல்லைன்னா குருகிட்ட சாபம் வாங்குவான், அல்லது தெய்வத்திட்ட சாபம் வாங்குவான். உன் 4 இதுக்குள்ளே இருக்குது. இவங்க தான் உன்னை அழிக்க முடியும். மற்றவங்களாம் சும்மா அவன் உன்னை நினச்சி உங்களை நினச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த 4 பேரையும் தயவு செய்து பகைத்து கொள்ளாதீர்கள். அவர்களுடைய மனம் புண்படும்படி நீங்கள் நடக்காதீங்க. அவ்வளோதான். அது ஒன்று போதும். ஏன்னா அவங்க சந்ததி நல்லா இருந்துடும். இன்றைக்கி நாம் எவ்வளவு வேகமாக என்ன சொன்னால், ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு செயலையும் நாம் வாயால் செயல்படுத்திடலாம். ஆனால் கர்மா என்பதை நீ அனுபவித்துத்தான் ஆகணும். அதை நீ குருவை திட்டினால் உன் பிள்ளை உன் கண்ணு முன்னாலே நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பில்லை. உன் அம்மாவை சரியாக நீ கவனிக்கலையா, உன் அம்மாவுடைய மன அழுத்தம், மன தாக்கம், உன் பிள்ளை ஒன்றை கவனிக்காது. அப்போ அந்த தாய் பசித்திருக்க தாரத்தோடு நீ என்ன சொல்கிறான சந்தோஷமாக இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. உன்னுடைய தகப்பனை நீ எப்பயுமே மனம் கலங்கும்படியோ நோகும்படியோ நீ எந்த காரியமும் செய்யாத. உன்னுடைய குரு என்று சொன்னால் யாருன்னு சொல்லிடு. நீ உங்களுக்காக ஒரு காரியத்திற்காக இந்த ஜோதிடம், சாஸ்திரம், ஆன்மீகம் எல்லாத்துக்கும் போகிறீங்கள்ல, அங்கே உனக்கு வெறுப்பு ஏற்படும்படி தான் எல்லாம் நடக்கும். வெறுப்பு ஏற்படும்படி தான் நடக்கும். ஏன்னா உன்னுடைய கர்மா அந்த இடத்துல போய் நிற்கும். ஒரு கோயிலுக்கு போகிற பூசாரியை பார்த்து முறைக்கிறது, குலதெய்வங்களுக்கு போகிற சாமி ஆடுற அந்த மரலாடிகிட்ட போய் இவன் அவனுக்கு ஒன்று சொல்லுவான் எனக்கு ஒன்று சொல்லுவான்னு நீ அவனை துவேசிப்பது, ஜோதிடம் பார்க்குறவனை திட்டுறது, அவன் குரு. ஏன்னா அவன் பட்டயத்தை பார்த்து பார்க்குறவனை போய் திட்டுறது, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இது பூரா நீங்கள் உங்களை அறியாமல் செய்து கொண்டிருக்கிற பாவம். அதனால் அந்த 4 பேரையும் பகைக்காதீங்க. இவங்க போட்ட சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு ஒருத்தனுமே கிடையாது. ஏன்னா இவங்க சொல்லவே மாட்டானுங்க. உன் தாய் உன்னை பார்த்து விளங்காம போயிடும்னு கேட்டுருவாளா? கேட்க மாட்டான், மனசுக்குள்ளே வச்சுக்குவான். நம்மளுடைய நிலைமை அப்படின்னு. உன்னுடைய தகப்பன் உன்னை பார்த்து விளங்காம போயிடும்னு கேட்பானா? கேட்க மாட்டான். குரு உன்னை பார்த்து விளங்காம போயிடும்னு கேட்க மாட்டான். ஏன்னு தெரியுமா? அவனுக்கு தெரியும், நீ அவனை திட்டி விட்டாய், ஓகே உனக்கு அது ஒரு திருப்தி, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். தெய்வம், குலதெய்வம், இங்கே இந்த 4 இடத்துலையும் நீங்கள் நன்றாக இருக்கணும், உங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. இந்த 4 பேரையும் பகைக்காதீங்க. அதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறான்னா, அம்மா அப்பாவை மாற்ற முடியாது, குலதெய்வத்தை மாற்ற. இந்த குரு தான் அடிக்கடி வச வாங்குறாள். நல்லா பார்த்துடுங்க, இந்த குரு தான் அடிக்கடி வஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. என்ன காரணம்? அவன் சரியாக சொல்லலை, அவன் திமிராக இருக்கான், அவன் அப்படி இருக்கான். அது அவனுடைய விதி. உன்னுடைய விதி. நீ அவன் அப்படி திமிராக இருந்தாலும் நீ அதை பற்றி கண்டுக்கிடாத, இல்லைன்னா அவன்கிட்ட போகாத. நீ ஒரு விஷயத்திற்கு போகிறதுனால தானே உனக்கு அவனுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நீ போகாமல் இருந்துரு. உன்னுடைய ஊழ்விலைக்கு ஏற்றபடி உன்னுடைய ஜாதகத்துக்குள்ளே இருக்கிறது நடக்கும். அப்போ என்ன சொன்னேன்னா, இந்த டாப்பிக்கு நான் பேசணும்னு நினச்சேன், இது ஊடால சொரியாச்சு. ரைட், ஓகே, படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, கரணம் என்பது 4 வருடத்திற்கு ஒருக்க உன்னுடைய கரணம் மாறும். ஆனால் அடிப்படை கரணம் பேசிக் மாறாது. உன்னுடைய 1வது கரணம் தான், சாரி திதி, கரணம் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த திதி என்ன சொல்கிறான்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மாறும். அப்போ இந்த திதி உங்களுக்கு எப்போ யோகத்தை கொடுக்கும்? நீங்கள் பிறந்த திதி என்ன சொல்ல உங்களுக்கு எப்போ யோகத்தை கொடுக்கும் என்று சொன்னால், 5வது திதியில் போய் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க. 5வது திதி வளர்பிறை என்று சொன்னால் 20 வயது, தேய்பிறை என்று சொன்னால்
2ஐயும் டபுள் ஆக்கிடும். ஐநாங்க 20, அங்கே ஒரு ஐநாங்க 20, 40 வயது ஆகும். 40 வயதாயிரும். அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய எத்தனை வயசில் பார்க்க முடியும், ஒரு 40, 45, 50 வயசு. நரேந்திர மோடி பிரதமராக இருக்கார். அவரெல்லாம் எப்படி இன்னும் அவருக்கு எத்தனை வயசாகுது. அப்போ அவர்களெல்லாம் எப்படி வளர்ந்து வந்து அந்த திதிகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு திதிக்கு வந்து என்ன சொன்ன 4 ஆண்டுகள், 30 திதி இருக்கிறது, 120 ஆண்டுகள். 60 வயசில் வந்து 70 வயசில் ஜே பைடன் இருக்கார். 75 வயது அடுத்து ஆகுது. 70 வயதில் தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த கட்சியிலேருந்து வந்து அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ தான் அவருடைய திதி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ எல்லோருக்கும் சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுடைய திதியின் ரகசியம் 4ஆல் பெருக்கு. 4ஆல் பெருக்கி எப்படி பெருக்கணும்? வளர்விரையில் 15, தேய்விரை 15. வளர்விரையில் 15, தேய்விரையில் ஆரம்பிக்கும் இல்லையா? 16, 17, 18 அமாவாசை வரைக்கும் 30 வந்துடும். அப்போ நீங்கள் வளர்விரையில் பிறந்திருந்தால் 15, 16 அப்படின்னா 64. என்னடா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னு போய்கிட்டே இருக்குமே அப்படின்னா, அது வரை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த திதிகள் வேலை செய்யாது. சரி, இப்படி 30வது திதியில் போய் நான் அமாவாசையில் போய் பிறந்துட்டேன், அப்போ 120 வருஷம் வரைக்கும் நீ இருப்பையா? இந்த கேள்வி வந்துடுதில்ல. 120 வருஷத்து வரைக்கும் நான் இருப்பேனா அப்படின்னா, அதற்குத்தான் என்ன சொல்கிறான், 4 நாளாகும். 4 வயது வரைக்கும் ஒரு திதி, 8 வயதுக்கு ஒரு திதி, 12 வயதுக்கு ஒரு திதி, இப்படியே 4 நாளாக வந்து என்ன சொல்கிறான்னா கொண்டு போங்க, கூட்டி கொண்டு போங்க. 4, 8. இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா எந்த திதி வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எந்த திதி எனக்கு வேலை செய்து கொண்டு இருக்குன்னு தெரியும். ஏன்னா இந்த டாப்பிக்கை வந்து நான் யோசனை பண்ணி உங்களுக்கு அழகாக பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்ததுக்கு காரணமே, ஐயா அமாவாசையில் பிறந்திருக்கான், 120 வருஷத்திற்கு பிறகுதான் அவனுக்கு வந்து யோகம் வருமா? 120 வருஷத்தில் தான் 116வது வருஷத்தில் இல்லை 120 வருஷம் அவன் எங்கே இருக்க? 80 வயசுக்கு பிறகு மேலே இருக்க மாட்டான். அப்போ என்ன சொல்கிறான்னா 4 வருடத்திற்கு ஒருக்க ஒரு திதி மாறும். இந்த திதி உங்களுக்கு நன்மை செய்யும், கண்டிப்பாக செய்யும். அப்போ ஒட்டுமொத்தத்துக்கு என்ன சொல்கிறான்னா வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய லாங்காக ரொம்ப தேய்விரையில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ஒருத்தர் என்ன சொன்னான்னா பிரதமை திதியில் போய் பிறந்திருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 40 வயதாகிறது. 10 திதிக்கு 40 வயசு. அப்போ தசமி திதியோட 40 வயசு முடிஞ்சிடும். 11 × 4 44. அப்போ 41வது வயதிலிருந்து 44வது வயது வரைக்கும் ஏகாதசி திதி வேலை செய்யும். இந்த ஏகாதசிக்கு உண்டான இது கட்டங்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன சொன்னேன்னா அது திதி சூன்யம் ஆயிருமே அப்படி இல்லை. அது என்ன ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இருக்கும், அதில் நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும். கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறான்னா இதுதான் வந்து என்ன சொல்கிறான்னா திதியோடைய காலங்கள். அப்போ திதியோடைய காலங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து இந்த மாதிரி வந்து இருக்குதா அப்படின்னா ரிசர்ச்சு, இந்த ரிசர்ச்சை வந்து என்ன சார் நீங்கள் பண்ணி பாருங்கள், முதல்ல பண்ணி பாருங்கள். நீங்கள் எதையுமே சந்தேகமோ நான் அப்படி இப்படி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து 4 வருடத்திற்கு ஒருக்க உங்களுடைய திதியோடைய இது மாறும். 4 வருஷம் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 4 வருஷம் வரைக்கும் உங்களுடைய முதல் திதி. இப்போ பிறந்தபோது சந்திர தசை முடிஞ்சவொடனே சூரிய தசை முடிஞ்சவொடனே செவ்வாய், இப்படி வருது இல்லை. அப்போ அந்த காலகட்டத்துக்கு தக்கன வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் இப்போ இதில் வந்து பெரிய சூட்சும வித்தையெல்லாம் கிடையாது. இதில் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், பிரதமை திதியில் போய் பிறந்திருக்கீங்க. இது வளர்வரையில் பிறந்தாலும் சரி தான், தேய்வரையில் பிறந்தாலும் கவலைப்படாதீங்க.
அப்போ இப்போ உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். 4 வயசு வரைக்கும் நீங்கள் பிறந்தது 1ஆம் நம்பர் 3, 8 வயசு வரைக்கும் 2ஆம் நம்பர், இப்படியே கணக்கு போட்டு பார்த்து அந்த திதிக்குண்டான கிரகம்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். திதிக்குண்டான கிரகம் அப்படின்னு நான் என்ன சொல்லலாம், திதிக்குண்டான கிரகம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அதில் என்ன சொன்னான்னா 30 திதிகளுக்குமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் வளர்விரையில் என்ன சொல்கிறான்னா பேசியிருக்கோம். அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த இதை கொஞ்சம் அந்த வீடியோவை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். அப்போ இப்போ இந்த ஏகாதேசி திதிக்கு இப்போ நீங்கள் 11 நாங்கள் 44, 40 டு 41, 42, 43, 41 டு 44, இந்த 4 வருஷம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது எது தெரியுமா? அந்த ஏகாதேசிக்கு உண்டான திதிக்குண்டான கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சரியா? மாற்று கருத்தே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, இப்படி நீங்கள் கணக்கெடுக்கணும். எடுத்து என்ன சொல்கிறான்னா, குழப்புற மாதிரி இருக்கிறதுக்குள்ளே தான் ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லட்டு கணக்காக ஜோதிடம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆராய்ச்சி. அப்போ இதே மாதிரி கரணத்துக்கு எப்படி பிரிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது, யோகத்துக்கு எப்படி பிரிக்கணும்னு கணக்கு இருக்குது. அப்போ ஒரே யோகம் 27 யோகம் இருக்குது. யோகத்தோடைய கால அளவு என்ன? ஒரு யோகம் எத்தனை வருஷம்? கரணத்தோடைய கால அளவு என்ன? திதியோடைய கால அளவு என்ன? திதியோடைய கால அளவு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா, கரணத்தின் கால அளவை இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய திதி இப்போதைக்கு என்ன, உங்களுடைய வயசுக்கு கணக்கு பண்ணுங்க. பண்ணிட்டு அதற்குண்டான கிரகம் என்ன, பிரதமையில் இருந்து அஷ்டமி வரைக்கும் என்ன சொல்கிறான்னா அஷ்டமி வரைக்கும் என்ன சொல்கிறான்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரனுக்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா சனிக்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா ராகு. அஷ்டமி வரைக்கும் என்ன சொல்கிறான்னா ராகு வந்துடும். அதுக்கடுத்து நவமியில் இருந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு என்ன வரும், சூரியன் ஸ்டார்ட் ஆகும். தசமி 10ஆவதாக வந்துடும். ஏன்னா இப்படி கொஞ்சம் குழப்பப்படாமல் நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விடை கிடைக்கல அப்படிங்கிறத கிடைக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நேரம் வாங்க. என்னை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த பிரதமை திதியில் இருந்து அஷ்டமி வரைக்கும் ராகு, நவமியில் இருந்து அதே மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போடணும். போட்டு உங்களுடைய திதிக்கு உண்டான கிரகம் எது என்று தெரிந்தால் இந்த 4 ஆண்டுகளுக்கு அதோடைய கண்ட்ரோல் தான். அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அது உங்களுக்கு என்ன சொன்ன உண்மையாக நன்மை செய்யும். ஏன்னா இதை நான் அனுபவத்தில் பார்த்து நான் எனக்கு மட்டும்தான் என்ன சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் சிந்தனை பண்ணுவேன். ஏன்னா நம்ம தான் அதை அனுபவிச்சிருக்கோம். இன்னொருத்தருக்கு போய் நான் சிந்தனை பண்ணி நான் அதை அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன், இவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். அதெல்லாம் செய்து கொடுப்போம். அந்த செய்து கொடுக்குறதையும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா பயன்படுத்துகிறதா தான் சக்ஸஸ் ஆகும். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகாது. அதனால் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு உங்களுடைய திதி என்று சொல்லக்கூடியது 4 ஆண்டு. இப்போ நீங்கள் உங்கள் திதி என்ன ஓடுதுன்னு பாருங்கள். அதற்குண்டான கிரகம் என்னன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் இன்றும் உங்களுக்கு நன்மை. 4 வருஷத்துக்கு அதோடைய கண்ட்ரோல். அதுக்கடுத்தது இப்படித்தான் ரொட்டேஷனில் இன்றைக்கி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறதை என்ன சொன்னாலும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி, இதில் சின்ன என்ன சொன்னாலும் டவுட்டுகள் கண்டிப்பாக வரும். ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சூழ்நிலை, ஏன்னா இது கணக்கு போட்டு உட்காந்து சொல்லக்கூடிய விஷயம், உடனே கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது முடியாது. அப்படி இல்லைன்னா ஜாதகத்தை அனுப்பி வைங்க. ஜாதகத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும், இந்த விஷயத்தையும் நம்ம கேட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கும் என்ன சொல்கிறான்னா ஒரு பலன் இருக்கும்.
நான் உங்கள்கிட்ட பேசும்போது ஆமாய்யா நீ உனக்கு இத்தனை வயசாகுது, உனக்கு இந்த திதி தான் இப்போ ஆக்டிவேஷன். இப்போ இந்த ஆக்டிவேஷனில் வந்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்த கிரகம் வேலை செய்கிறதா, இந்த கிரகம் இந்த இடத்தில் இருக்கிறதே அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்வி நான் கேட்க, நீங்கள் ஆமா இல்லைங்கிறதை வந்து தெரிந்து அதற்கு விளக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த அந்த திதியை நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன், அந்த திதிக்குண்டான கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம்.